சித்தர் வழிபாடு சிவத்திரு கிருஷ்ணன் ஆனந்த சுவாமி அவர்களுக்கு அவர்கள் பணியின் நிமித்தம் காரணமாக வர இயலவில்லை. அவர் சார்பாக அவருடைய அன்பர் ஒருவர் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய ஏவி ப்ளீஸ். உலகுக்கு ஒருவனாய் உண்மையாய் இன்மையாய் அகண்ட பரிபூர்ண சச்சியானந்த சர்க்குரு சுவாமிகள் எங்கே ஜனனமானார், எங்கே வளர்ந்தார், என்ன கோத்திரம்னு யாருக்கும் தெரியாது. 14 பாஷைகளும் பேசுவாங்க. ஆங்கிலத்தில் பேசினா ஆங்கிலத்தில் பேசுவாங்க, இந்தியில் பேசினா இந்தியில் பேசுவாங்க. அப்படி வாழ்ந்தார்கள். தடிகட்கு மகவாக குருவாக பாரினில் வந்த குருவே. 1946 அப்போது அவர்களுக்கு சமாதி. அதுக்கு முன்னே கணக்கன்பட்டின்னு ஒரு கிராமம் பழனி பக்கத்தில். அங்கே 1931 அங்கே இருந்தாங்க. 32 அங்கிருந்து தான் சாமியல் முதல்ல சச்சிதார்த்த சபைன்னு ஏற்பட்டது. அங்கே தான் சாமியல் திருவிளையாடெல்லாம் பண்ணாங்க. மக்களுக்கு இந்த ஆத்ம ஞானத்தை போதிப்பதற்கு இயல் இசை நாடகம் மூலமாக இந்த அத்வைதத்தை சாமி மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க. குருவே ஞானிகள்லாம் சிவசமாதி ஆகிறதில்ல. குருநாதில் சிவசமாதி இல்லை, விவேகமுத்தி அப்படின்னு சொல்லுவார்கள். இறைவனோட ஐக்கியமாகிறார்கள். விவேகம் என்று சொன்னால் தேகத்தை விட்டுட்டு இறைவனோட கலந்துடுறாங்க. விதேக முத்தி அப்படின்னா அந்த முத்தி நிலை அவங்களுக்கு தான் சாத்தியம், மற்றவங்களுக்கு சாத்தியம் கிடையாது. அதிகாலம் தொட்டு பக்தர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் உருவாக ஒரு நாளைக்கு ஒரு 500 பேத்துக்கு மேலே அன்னதானம் டெய்லி நடக்குது. சுவைகள் யாவுமே ஒரு சுவையில் ஆழ்ந்திட அகன்றிடும் என்ற குருவே. மகாகுரு பூசையில் ஒரு 10,000 மக்கள் வருவாங்க. வரக்கூடிய மக்கள் எல்லாம் சாமியின் இடத்துல அவங்க என்ன வேண்டிக்கிறாங்களோ அதெல்லாம் நிறைவேறுது. மருத்துவ முகாம்னு சொல்லி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மாத்திரை மருந்து ஒரு மாதத்துக்கு வேண்டிய டானிக்கை இதெல்லாம் செய்துகிட்டு இருந்தேன். இந்த அளவுக்கு நீங்கள் பொது அமைப்புகளில் போய் தேர்ந்தெடுத்து பொதுமக்களுக்கு சேவை செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த தாரா நிறுவனத்துக்கு என்னுடைய பாராட்டு. சார்ந்து பிரிந்திடு சதா நிஷ்டை என்ற குருவே.